வைகுண்ட ஏகாதேசி. பெருமாள் பக்தர்களே, மறந்தும் கூட இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள். வரும் டிசம்பர் 30ஆம் தேதி அன்று வருகிறது. உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து பாவங்களையும் நீக்கி வரங்களை அள்ளித்தரக்கூடிய நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. அன்று இந்த காணொளியில் சொல்லும் விஷயத்தை தவறாமல் செய்தால் உங்கள் வாழ்வில் மாற்றம் நிகழ்வதை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். ஏகாதேசி டிசம்பர் 30ஆம் தேதி அன்று அதிகாலையில் நீராடி பெருமாள் கோயில்களுக்கு சென்று சொர்க்க வாசல் வழியாக உள்ளே நுழைந்து பெருமாளை மனதார தரிசிக்க வேண்டும். இந்த நாளில் சொர்க்க வாசல் வழியாக செல்வதால் நம் வாழ்வில் உள்ள அனைத்து பாவங்களும் நீங்கி நம் இறப்புக்கு பின் சொர்க்கம் கிடைக்கும் என்று ஐதீகம். அன்று சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமானை தரிசித்துவிட்டு 21 வகையான காய்கறிகளை வாங்கி வைத்துவிட்டு அன்று இரவு முழுவதும் பெருமாளுக்கு கண்விழித்து பெருமாளுக்கு பாராயணம் பாடி வழிபட வேண்டும். இரவு முழுவதும் கண்விழிக்கும் போது மறந்தும் கூட திரைப்படம் பார்ப்பது, சினிமா பாடல்களை கேட்பது, தவறான வார்த்தைகளை பேசுவது போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இப்படி செய்து கண் விழித்தால் எந்த பயனும் ஏற்படாது. அதற்கு பதிலாக ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை எழுதி கொண்டிருக்கலாம். அதேபோல் பெருமாள் பாடல்களை கேட்பது, கதைகளை கேட்பது போன்றவற்றை செய்யலாம். மறுநாள் காலை அந்த 21 வகையான காய்கறிகளும் சேர்த்து சாம்பார் வைத்து பிறகு வடை, சர்க்கரை பொங்கல், பாயாசம் செய்து பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். இந்த ஒரு முறை கடும் விரதம் இருந்து இந்த வழிபாட்டினை செய்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை கண்ணால் உணர்வீர்கள். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த புனித தகவலை அனைவருக்கும் பகிருங்கள். நல்லது எல்லோருக்கும் பரவட்டும்.